எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்லோகாஸ் வித் ராதா. நாம் இன்னைக்கு தானம் தர்மம் அப்படிங்கிறது என்னென்னு கிருஷ்ணர் தர்மனுக்கு சொன்ன பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் தான தர்மம் கொடுக்கறது அப்படிங்கிறது பெருமையோட அடையாளமா இல்லைன்னா சிறுமையோட குறியீடா? பொதுவாகவே நம்மகிட்ட இருக்கிற நிறைய நற்பண்புகளில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொடைப்பண்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக இருக்குது. நம்மளோட இலக்கியத்துலையும் கூட இதிகாசத்துலையும் கூட இந்த கொடைப்பண்பு அப்படிங்கிறத பற்றி நிறைய இடத்துல ரொம்ப மேன்மைப்படுத்தி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் கிருஷ்ணர் ஒரு தடவை தர்மனுக்கு புகட்டின பாடத்தை, அதாவது கொடைப்பண்பை குறித்து ஒரு புதிய சிந்தனையோட நாம் இந்த கதையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு தன்னை நாடி வரவங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து தான தர்மம் செய்கிறதுல ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார் தர்மர். நாளாக நாளாக அவரோட கொடைப்பண்பு ரொம்ப நீண்டு போய்கிட்டே இருந்துச்சான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன பிறகு தர்மருக்கே தன்னோட கொடைத்திறனை பார்த்து ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சான். அந்த நிலையில் கிருஷ்ணன் தர்மனோட மனநிலையை நல்லா கவனிச்சுட்டே வராராம். தர்மனோட மனநிலை இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது அவருக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் அவரோட தலகணத்தை உடைக்கும்படியாக அவருக்கு ஒரு சரியான பாடம் போட்டணும் அப்படின்னு நினச்சாரு கிருஷ்ணர். அதனோட அடிப்படையில் ஒரு நாள் கிருஷ்ணர் தர்மனை பார்க்கறதுக்கு போகிறாரு. கிருஷ்ணரை வரவேற்ற தர்மன் அவரை நல்லா உபசரித்து மகிழ்ந்தானாம். அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் உலா விட்டு வரலான்னு சொல்லிட்டு தன்னோட இடத்த விட்டு குதிரையில் போகிறாங்களாம். போகிற வழியில் கிருஷ்ணர் தர்மன் கிட்ட, இதோ இந்த நாடு இருக்கே, இது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குது. ஒன்றை போலவே இங்கேயும் தான தர்மத்தில் சிறந்த ஒரு ராஜா இருக்கார். அவர் பேர் மகாபலி. வாங்க, உங்களுக்கு அவர் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மரை அங்கே இருக்கிற நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாராம் கிருஷ்ணர். மகாபலியோட அரண்மனைக்கு போனவுடனே கிருஷ்ணர் மகாபலி கிட்ட போய், இதோ இவர் பேர் தான் தர்மர். தான தர்மங்கள் செய்கிறதுல இவர் ரொம்ப விருப்பமுடையவராக இருக்காங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 500 பேருக்காவது அன்னதானம் செஞ்சிருவார். இவரோட கொடைப்பண்பு இருக்கே, நாடு முழுசும் ரொம்ப அப்படியே பரவி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்மனை மகாபலிக்கு அறிமுகம் செய்கிறாரு. ஆனால் கிருஷ்ணன் பேச ஆரம்பித்த உடனே மகாபலி என்ன பண்ணார்னா தன்னோட 2 காதையும் பொத்திக்கிறார். அப்படியே, என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, நான் எதையுமே கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 காதலையும் பொத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் என்ன வராருன்னு சொல்லிட்டு மகாபலி முழுசாக கேட்கவே இல்லையா. இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்ல எல்லாமே மகாபலியோட காதில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பேசுனதை நிறுத்தின உடனே மகாபலி கிருஷ்ணன் கிட்ட, எனக்கும் தான் தான தர்மம் செய்யறதுங்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்குது. நானும் எல்லாருக்கும் தர்மம் செய்யவே விரும்புகிறேன். ஆனால் என்னோடய நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கூட என்னால் தர்மம் செய்ய முடியல. ஏன்னா என்னோடய தர்மத்தை வாங்கிக்கிற அளவுக்கு என்னோட நாட்டில் ஒருத்தவங்க கூட வறியவங்களாம் இருக்கலை. ஆனால் தர்மருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிட்ட கிடச்சிருக்கு. ஒரு நாளைக்கு அவரால் 500 பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுது. அவர் அவ்வளோ பாக்கியம் பெற்றவங்களாக இருக்காங்க. 500 பேர் தினமும் அன்னதானம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவரோட நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ வறுமையால் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் மகாபலி. அதை கேட்ட உடனே தர்மர் அப்படியே கூணி குறுகி போயிட்டாராம். அவர்கிட்ட இருந்த அகந்தையும் தலைகணமும் அந்த நிமிஷமே அழிஞ்சு போயிடுச்சான். தர்மம் அப்படிங்கிறது பெருமையோட அடையாளம் மட்டும் கிடையாது, அது வறுமையோட அடையாளமும் கூட அப்படிங்கிறது மகாபலியோட வார்த்தைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டாராம் தர்மர். தெரிஞ்சுக்கிட்டு வெட்கி தலை குனியறார். அப்படியே அன்னைக்கு முதல்லேருந்து தன்னோட நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு தர்மர். அதுக்கப்புறம் தன்னை சரியான நேரத்தில் பாடம் கற்றுக் கொடுத்த கிருஷ்ணருக்கும் தன்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறார் தர்மர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராதா.